வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துருச்சு. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வரும்போது குட்டி காவேரி விட்டுட்டு விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அங்கேருந்து காவேரி மிஸ் வந்து விஜய்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே, பொண்ணை வேற வச்சுட்டு இருந்தீங்க, சின்ன பொண்ணு வேறு, அவளுக்கும் அம்மா தேவை, உங்களுக்கும் ஒரு துணை தேவை, கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா, இல்லை அதை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டாங்க. விஜய்க்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்ன இப்படி கேட்குறா அந்த பொண்ணு, நம்ம இப்போ என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க அம்மாட்ட போய் புலம்பிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த டயத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, காவேரிக்கு வந்து உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை எரிஞ்சு எரிஞ்சு விழுவா, ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருப்பா, இப்போ அவளே உங்களுக்கு வந்து கால் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மிஸ் சொல்லுவாங்க. ஸோ விஜய்க்கு வந்து ஒருவேளை நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாளோ என்னமோ அப்படிங்கிற டவுட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபல் மிஸ் வந்து காவேரியை கூப்பிட்டு ரொம்ப வார்ன் பண்ணிடுவாங்க. நீங்கள் குட்டி காவேரிட்ட வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறீங்க, மித்தவங்களுக்கு வந்து பார்சியாலிட்டியாக இருக்குது, மித்த குழந்தைங்கள்லாம் இந்த பொண்ணுகிட்ட மட்டும் நல்லா பேசுகிறாங்க, நம்மள்ட்ட நல்லா பேச மாட்றாங்க அப்படின்னு தோணிரும், அவங்க பேரண்ட்ஸ்டே நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஸ்கூல் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள மிஸ்லாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ காவேரிக்கு நல்லா திட்டு விழுந்துடும். காவேரி சொல்லி பார்ப்பாங்க, அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, அதனால தான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரின்ஸிபல் அதை கேட்குறது மாதிரி இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் ரொம்ப கேராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து திட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ ஸ்கூல் எண்டிங்கில் குட்டி காவேரி வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம். பட் காவேரி போகும்போது கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க. குட்டி காவேரியை பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ எப்படியும் குட்டி காவேரி வந்து அது கேட்டுடுச்சு, பிரின்ஸிபல் மேடம் காவேரியை திட்டினதை. ஸோ அவங்க அப்பாட்ட போய் கண்டிப்பாக சொல்லும். ஸோ விஜய் வந்து என்ன நினைக்க போகிறாரு, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், ஒரு வேளை ஸ்கூல் மாறினாலும் மாறுவாங்களோ என்னமோ தெரில. ஸோ எனிவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.